ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி வந்து எங்கே கிளம்பிட்டோம் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து பாடியில் இருக்க சிவன் டெம்பிளுக்கு தான் கிளம்புறோம். ஸோ இந்த டெம்பிள் வந்து அவ்வளோவா யாரும் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இந்த டெம்பிள் உள்ளே போகணுன்னாலே அவரோட அருள், காடோட அருள், சிவனோட அருள் இருந்தால் மட்டும்தான் இந்த டெம்பிள் உள்ளே நம்மளால் போக முடியும். ஸோ இதை பற்றி நம்ம தொடர்ந்து இது பண்ணுவோம். ஸோ ஓகே பாய், நம்ம வந்து ட்ராவலில் மீட் பண்ணுவோம். சட்டுப்புட்டுன்னு கிளம்பிடலாம். ஏன்னா வந்து இப்பயே வந்து டைம் ஆயிடுச்சு, கொஞ்சம் இருட்டா போல் ஆயிடுச்சு. நம்ம இப்போ கிளம்புனா தான் கொஞ்சம் சீக்கிரமாக போக முடியும். ஓகே பாய், நான் வந்து ட்ராவலில் மீட் பண்ணுவேன். பாய் பாய் பாய். தோம் கைலை மலைவாசா, அண்ணாமலையே கண்ணாரமுதே சிவமேலிங்கேசா, இரு கண்ணால் உன்னை கண்டு சிலிர்த்தோம் கைலை மலைவாசா, அடியடிதோறும் ஆயிரமாக தெரியும் அருணேசா, உன்னை அடியடியாக கண்டு மகிழ்ந்தோம் அற்புத நடனேசா. வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி பர்சன் தான். அவர் கூட தான் நம்ம இப்போ வந்து போய் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து பாருங்க. ஹாய் சொல்லுவா. ஓகே ஓகே பாய். ஓகே பாய், இல்ல நம்ம பார்ப்போம் தொடர்ந்து. பாய். ஸோ காய்ஸ், நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பாடி வந்துட்டோம். ஸோ வந்து பாடி வந்துருக்கோம். பாடி தரணும் தெரிய பாருங்க. ஸோ நானும் என்னோட ஃப்ரெண்டும் வந்து ஒரு காஃபி ஒன்று போய் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வந்துருக்கோம் கடைக்கு. ஒரு வழியாக நம்ம வந்து டெம்பிளுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இந்த டெம்பிள் எங்கே இருக்குன்னு வந்து நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு லிங்க்கை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அல்லது லொக்கேஷன் நான் அனுப்புகிறேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து கோயில் உள்ள போகிறேன். போயிட்டு உங்களுக்கு வந்து அங்கேருந்து அப்படி தொடர்றேன். ஸோ பார்த்துக்கோங்க, டெம்பிள் திருவள்ளி ராயம். ஓ இப்போ வந்து நம்ம வந்து உள்ளே போகலாம். இப்போ வந்து மாலை வாங்க போயிருக்காரு. ஸோ மாலை வாங்க போயிருக்காரு. ஸோ நல்ல மாலையாக ஒன்று கொடுங்கண்ணா. எடுத்துக்கோவா, எடுத்துக்கோப்பா. எடுத்துக்கோ, எது நல்லா இதை பார்த்துட்டு. இப்போ வந்து அருகம்புல் பிள்ளையாருக்கு உள்ள இருக்க பிள்ளையாருக்கு வந்து நாங்கள் அருகம்புல் எடுக்கிறோம். ஓகே ஓகே, எவ்வளோ கனெக்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஃபுல் ஸ்பான்சர் வந்து நம்ம ஃப்ரெண்டு தான். ஸோ அவர் பேர் வந்து நான் சொல்லலை, அவரே சொல்ல வைக்கிறேன். நான் உள்ள வந்து ஐயாவுக்காக நெய் விளக்கு 2 நெய் விளக்கு. கீழை திசையில் இந்திரன் போற்றும் இந்திரலிங்கேசா, தினம் வாழ்த்தும் அடியார் இந்திரனாவாரும் நாள் கங்கேசா, அனலின் மண்ணா கனலின் மண்ணா அக்னிலிங்கேசா, மன அனலை தீர்க்கும் புனலின் விளைவே அருணை சோழேசா, திருவண்ணாமலைவாசா. கிரிவலம் செய்வோம் மலைவலம் செய்வோம் திருவடி பாதையிலே, விரிசடை அழகில் கவலை மறப்போம் மலை முடிவு காண்கையிலே. வாங்கணும் இல்லையா, ஒருத்தருக்கு ஒரு விளக்குண்டு வாங்கணும் இல்லையா, அந்த விளக்கு வந்து ஏற்றத்துக்காக வந்துருக்கும். ஸோ நெய் விளக்கு ஏற்றும் இடம் அது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோவில் என்ட்ரன்ஸ் ஆனோடனே ரைட் ஹேண்ட் சைட்லேயே இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடு கொஞ்சம் உள்ளே இருக்கும். வந்து பாருங்க, நான் வந்து விளக்கு ஏற்றிட்டு வரோம். ஓம் நம சிவாயா. ஸோ நம்ம பிரதரை பார்த்துக்கோங்க. இவர் வந்து நிறையா வந்து டான்ஸ் அண்டு கலை நிகழ்ச்சிகள்லாம் நிறையா பண்ணிட்டு இருக்காரு. ஓம் நம சிவாயா. என்னாட்டுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. நம்ம பார்வதி பதி மகாதேவா. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம். தென்திசை நோக்கி தியானம் புரியும் தெய்வ மகா சிவமே, தென்திசை உருவை மனதில் விதைத்தோம் குருவடிவே தவமே, தென்திசை நோக்கி தியானம் புரியும் தெய்வ மகா சிவமே, உன் தென்திசை உருவை மனதில் விதைத்தோம் குருவடிவே தவமே, நீ அருள் புரியும் எல்லா நாளும் பௌர்ணமிதான் சிவமே,
நீ வாழ்த்தி அளிக்கும் எதுவும் இங்கே ஔஷதமே சிவமே எங்கள் அருணாச்சல சிவமே. இப்போ வந்து நாங்க லைன்ல நின்றுட்டு இருக்கிறோம். பிரதர் எப்படி இருக்கு ஃபீல்? கோயிலுக்கு வந்த ஃபீல் எப்படி இருக்கு? சூப்பர் சூப்பர், அது மட்டும் தான் சொல்றீங்க. இனிமே வந்து நீங்க சாமியை பாக்குறீங்க, சாமியை பார்த்துட்டு வரும்போது எப்படி இருக்கு ஃபீல் வந்து வெளியே வந்து ஒரு வீடியோ எடுப்போம்ல, அதுல சொல்லுங்க. ஓகேவா? தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. பாய். அண்ணாமலையே கண்ணாரமுதே சிவமே லிங்கேசா, இரு கண்ணால் உன்னை கண்டு சிலிர்த்தோம் கைலை மலைவாசா. நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம். மண்ணுயிர் போக்கும் காலனை உதைத்த கடவுரின் சிவமே, யமன் வந்தனை செய்து வாழ்த்தி வணங்கும் தட்சிணமா சிவமே. மண்ணுயிர் போக்கும் காலனை உதைத்த கடவுரின் சிவமே, யமன் வந்தனை செய்து வாழ்த்தி வணங்கும் தட்சிணமா சிவமே. வேடமுகத்தவன் இடுக்கு பிள்ளை உன் வழியில் சிவமே, எம் வேண்டுதல் கேட்டு ஸோ கோயிலுக்கு வந்துட்டோம். நம்ம வந்துட்டு இப்போ வந்து கோவில் வெளியே வந்து நம்ம எப்படி பார்த்தீங்கன்னா சுத்திட்டு இருக்கோம் கோயிலுக்கு வெளியே. ஸோ வந்து வீடியோவை பார்த்து தான் நான் வந்து இந்த கோவிலுக்கே வந்தேன். இந்த கோவிலில் உண்மையாலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் வந்து நிறையா நடக்குது. ஸோ அந்த மாதிரியே வந்து நான் கோவிலுக்குள்ள காலடி எடுத்து வச்ச உடனே வந்து எனக்கு வந்து ஒரு பூஸ்ட் ஆன மாதிரி எனக்கு ஒரு எனர்ஜி. ஸோ ஐயாவை பார்த்துட்டு வந்தேன். நான் ஒரு சில வேண்டுதல் இந்த கோயிலுக்கு நான் வந்துட்டு எந்த கோயிலுக்குமே நான் வந்ததே கிடையாது இது வரைக்கும். ஆனால் சக்தி என்ன சொன்னார்னா, இல்லை நம்ம கொஞ்சம் வெளியே போயிட்டு வருவோம் கொஞ்சம் வா அப்படின்னு சக்தி வந்து எனக்கு கூப்பிட்டாரு. சரி நான் என்ன நினச்சேன், சரி ஏதோ வெளியே வாண்டாரு திடீர்னு அப்படின்ட்டு கடகன்னு கிளம்பி நான் வந்து டிரைவிங்கில் நான் வரும்போது தான் இவர் என்ன சொன்னார்னா, இந்தமாரி வந்து நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம், நீ வந்து அவனை ஏன்னா கோயிலுன்னு சொன்னால் நீ வர மாட்டேன், எனக்கு கோயில் வீட்டில் வேலை இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லுவேன்னுட்டு. ஆனால் இந்த கோயிலுக்கு நான் வந்த உடனே நான் அது ஒன்று நான் நினச்சேன், ஆனால் அது உடனே நடந்துச்சு. சிவாயனம் எனக்கு அது இப்போ வந்த உடனே இப்போ அந்த கோயிலுக்கு இனிமேல் வந்து நம்ம எப்பவும் நம்ம வரலாம் சக்தியை அப்படின்ட்டு அடைஞ்சிட்டேன். அதேமாரி நீங்களும் வரதா தான் இந்த கோயிலுக்கு வாங்க, எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நான் இருக்கும். எல்லாம் அந்த சிவனோட அருள். ஸோ நம்ம வியூவர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இந்த இடத்த வந்து கொஞ்சம் விசிட் பண்ணணும். ஸோ இந்த இடத்த வந்து 4 பேருக்கு தெரியணும் அப்படின்றதுனால தான் வந்து நான் இந்த வந்து ஒரு பிளாகா எடுத்து போட்டுட்டு இருக்கேன். ஸோ தொடர்ந்து வந்து நம்ம வந்து தொடர்ந்து சிவாலயங்கள், அதே மாதிரி வந்து முருகர் கோவில், விநாயகர் கோவில், ஸோ எந்தெந்த கோவில் நீங்க சொல்றீங்கன்னா அந்தந்த கோவில் போறோம். இல்ல உங்க வீட்டு பக்கத்திலே வந்து எப்படி சொல்ற ஒரு சின்ன கோவில், அதை வந்து யாருக்குமே தெரியல, ஸோ இந்த கோவிலை வந்து யாருக்குமே தெரியல அப்படின்ற கோவில்லாம் இருக்கும் தெரியுங்களா, அதெல்லாம் வந்து எனக்கு வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நானே வந்து நேரடியா வந்து விசிட் பண்றேன். ஸோ இந்த கோவிலுக்கு வந்தது எனக்கு ஃபுல்லா இருக்கு, மன நிறைவு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி மன நிறைவா தான் இருக்கு. ஸோ உண்மையாலே வந்து ஐயாவை பார்த்துட்டு இந்த பூ, அதுக்கப்புறம் எலுமிச்சை பழம் வந்து நம்ம வந்து மடியில வச்சு வாங்கணும் அவர்கிட்ட. ஸோ ஒன்று வந்து என்னோட வண்டிக்கு, ஒன்று வந்து என்னோட ஃப்ரெண்டோட வண்டிக்கு, அவரோட வண்டிக்கு. பிரவீன், அவரோட பேர் வந்து பிரவீன். நான் வந்து அவரோட வந்து பேரை வந்து நான் சொல்லலை, அவரோட பேர் வந்து பிரவீன். அவர் வண்டிக்கு ஒன்று, என் வண்டிக்கு ஒன்று பூ கொடுத்தாங்க. ஐயாவோட பார்க்குறோன்னா இந்த பூ கிடைக்குது, இந்த பழம் கிடைக்குது, இந்த பிரசாதம் கிடைக்குதுலாம் இல்லை. அவரோட பிரசாதம் ஒன்றே ஒன்று தான், திருநீர் ஒன்றே ஒன்று மட்டும்தான் அவரோட பிரசாதம். அது ஒன்று இருந்தாலே போதும் நமக்கு. எல்லா சொல்றது எப்படி சொல்றதுன்னா எல்லாரோட நன்மையும் கிடைச்சா மாதிரி. ஐயாவை பார்த்துட்டு சூப்பராக இருந்தது. ஸோ கோவிலும் வந்து உங்களுக்கு வந்து சுற்றி காமிச்சிட்டேன். கோவிலும் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ
ஸோ கண்டிப்பா வந்து இதை வந்து விசிட் பண்ணி நீங்க பார்க்கணும். இந்த வீடியோஸை வந்து ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, சரிங்களா? இப்போ நீங்க வந்து ஷேர் பண்ற மூலியமா அவங்க ஒரு 4 பேர் ஷேர் பண்ணுவாங்க, அவங்க ஒரு 4 பேர். ஏன்னா இப்போ நான் வீடியோ எடுத்து நான் போடுறத வந்து நான் மட்டும் நன்மையா இருந்தா போதாதுல்ல, அது சுயநலம். இப்போ நீங்க வந்து எல்லாருமே வந்து இந்த கோவிலை வந்து விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்து வீடியோல எடுத்து போட்டுட்டு இருக்கேன். ஸோ வந்து பாருங்க, உண்மையிலே வந்து சூப்பரா இருக்கு. நீங்க உங்க பக்கத்துல ஆடி பிரிட்ஜ் அது கீழே இறங்குனீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா சரவணா ஸ்டோர் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா அதை தாண்டினோன்னா ஒரு லெஃப்ட் ஒன்று திரும்ப, அந்த லெஃப்ட் உள்ள ஸ்ட்ரெயிட்டா வந்து ஒரு 3வது ரைட் எடுத்தீங்கன்னா இந்த கோவில் தான். ஸ்ட்ரெயிட்டா பாத்தீங்கன்னா இந்த கோவில் தான் இருக்கு. ஸோ திருவள்ளி தாயம் இந்த கோவிலுக்கு வந்து எல்லாருமே வந்து விசிட் பண்ணுங்க. இதோட வந்து அடுத்த சிவாலயத்துல உங்களை வந்து நான் மீட் பண்றேன். ஸோ இதோட வந்து என்னோட vlog-அ முடிச்சுக்கிறேன். ஸோ வந்து தொடர்ந்து வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது எல்லாருக்கும் வந்து இந்த கோவில் இருக்கிற இடம் வந்து எல்லாருக்கும் தெரியணும். அதனாலதான் நம்ம வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கோம். நல்லா கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுங்க. ஓகே, அடுத்த வீடியோல பாக்குறேன், அடுத்த சிவாலயத்துல பாக்குறேன். ஓம் நம சிவாய். நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய